ஓசூர் அருகே பட்டாசு குடோனில் பயங்கர வெடி விபத்து நிகழ்ந்துள்ளது. இது பற்றின கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் ஜேசுராஜ் இணைகிறார். வணக்கம் ஜேசுராஜ். பட்டாசு குடோனில் வெடி விபத்து எப்படி நிகழ்ந்தது? கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது ஒசூர் அருகே உள்ள ஜீமங்கலம் கிராமத்தில் தான் இந்த பட்டாசு வெடி விபத்து என்பது ஏற்பட்டிருக்கு. ஜீமங்கலம் கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒசூரை சேர்ந்த வடிவேல் என்பவர் ஒரு பட்டாசு குடோனை நடத்தி வருகிறார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த குடோனை இந்த பகுதியில் நடத்தி வருகிறார். இது வயல்வெளியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சுற்றிலும் வயல்வெளி அதிகமாக இருக்கிறது. கிராமங்கள் வீடுகள் கொஞ்சம் இங்கிருந்து தள்ளி இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு வயல்வெளிகள்ல வேலை பார்க்கறவங்க, பக்கத்துல இந்த தோட்டங்கள்ல வேலை பார்க்கறவங்க இந்த குடோன்ல திடீர்னு ஒரு புகை மூட்டம் வந்த அடுத்து அந்த ஊர் பொதுமக்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த பட்டாசு குடோன்ல ஏதோ ஒரு வெடி விபத்து ஏற்பட போகிறது என்ற தகவலை தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறை, பாகலூர் காவல்துறை போன்றவர்களுக்கு தகவல் அளித்திருக்கிறார்கள். அதனை அடுத்து அந்த பகுதிக்கு உடனடியாக தீயணைப்பு துறையினர் பார்த்து தீயை அணைக்கும் பணிகளில் ஈடுபட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உள்ள அந்த குடோன்ல பெரிய குடோன், ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் அளவுல ஒரு பெரிய குடோன், அதுல நிறைய லட்சக்கணக்கான மதிப்பிலான பட்டாசுகள் இருப்புல இருந்திருக்கு. இந்த பட்டாசுகள் எல்லாம் பயங்கரமாக வெடிச்சத்துடன் கரும் புகையுடன் பயங்கரமாக வெடித்து சிதறியது. இந்த பகுதியே ஒரு கலைபரமாக காட்சியளித்தது என்று கூறலாம். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வெடி விபத்து. இதனைத் தொடர்ந்து அந்த பட்டாசு வெடி விபத்து அடங்கிய பின்னர் தற்போது தீயை அணைக்கும் பணிகள்ல தீயணைப்பு துறையினர் 2 வாகனங்கள்ல தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணிகள்ல ஈடுபட்டு வராங்க. இதன் அருகிலே மற்றொரு குடோனும் இந்த பகுதியில இயங்கி வருகிறது. அது பக்கத்தில் பரவாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பகுதி முழுவதும் ஒரு பரபரப்பான காட்சி தான் காணப்படுகிறது. இவர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குடோன் வச்சிருக்காரு. ஒசூர்ல அவர் பட்டாசு கடை நடத்தி வருகிறார். இந்த இடத்துல குடோன்ல இருந்து அவங்க அப்பப்போ அந்த பட்டாசுகள் எடுத்துட்டு ஒசூர்ல உள்ள கடைகளுக்கு கொண்டு போய் வியாபாரம் செய்வது வழக்கமா இருக்கு. இவர் ஏற்கனவே அந்த ஒசூர் பகுதியில நடத்தி வர்ற கடையிலையும் கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த வடிவேல் என்பவருக்கு சொந்தமான கடையிலையும் பட்டாசு வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இங்குள்ள மக்கள் சொல்றாங்க. இதுல முற்றிலும் பட்டாசுகள் எரிந்து சேதமா இருக்கு. அதே போல இது குடோன் என்பதால் உள்ள யாரும் பணியாளர்கள் இல்லை, அதனால உயிர் சேதம் ஏதும் இல்லை அப்படிங்கறதுதான் இங்க இருக்கக்கூடிய தகவலா இருக்கு. முதல் கட்ட தகவல் இதுதான். இப்போதைக்கு தீயணைப்புத்துறை அணைக்கும் பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. போலீசார் இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெயசுதார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.